Okay, hope my screen is visible. யாராவது சொல்லலாமா? Yes, ma'am. So பாருங்க 2000ல feminism is for everybody. நம்ம இப்பதானே பெல் ஹூக்ஸ் பார்த்தோம். ஜீன் குளோரியான வாழ்க்கை Ain't I a Woman எழுதினவங்க. She is also author of Feminism is for Everybody, which means feminism is not only for women. Okay, எல்லா கிரைட்டீரியாவும் applicable ஆகும். மென்னையும் hello, I'm sorry for interrupting. Kindly zoom that PPT, ma'am. come again. Kindly zoom the PPT page, ma'am. Okay, sure. Is it visible now? Yes, Yes, ma'am. ma'am. Okay. So feminism is for everybody அப்படின்னு சொல்லிட்டு மென்னையும் உள்ள சேர்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல பேசுறாங்க. ஃபீமேல் யுனக் 1970 ஜெர்மன் கிரியரோடது. ஸோ அது என்ன ஃபீமேல் யுனக் சரிங்களா? ஸோ செக்ஷுவல் ரெப்ரஷன். இப்போ நீங்க அந்த கிரேட் இந்தியன் கிச்சன், நான் இந்த பிக்சர் இங்க கொடுத்துருக்கிறேன். ஸோ இது எல்லாருமே மேக்சிமம் இந்த மலையாள மூவி பார்த்துருப்பீங்க, தமிழ் வெர்ஷனுமே இருக்குது. ஸோ மலையாளத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் விட்னஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 10 நாள் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி. பட் அந்த 10 டேஸுமே அவளோட டைம்ல அவ மேக்சிமம் ஷீ ஸ்பெண்ட் ஒன்லி இன் கிச்சன், ரைட்? அண்ட் அவனோட நீட்ஸை மட்டும்தான் அவ வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும், ஃபேமிலியோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஈவன் வென் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஷீ எக்ஸ்பெக்டட், அதை அவ வந்து டிமாண்ட் பண்ணும் போது கூட டிமாண்ட்ங்கிறத தாண்டி அவ வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது கூட ரொம்ப அக்ரெசிவான ஒரு ரிப்ளை அவங்க இருக்கும், ரைட்? So that is a very good example for female eunuch. Even the critique of that sexual repression that was talked by German Greer. It's a very bold statement. So sexually passive, emotionally dependent, right? And even though on the desire, any kind of desire, going to job, talking with the family. So any kind of desire is wrong அப்படின்ற ஒரு திணிப்பையும் அந்த உமன் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பா. ஸோ இது எல்லாமே வந்து எனது அவளோட யுனக் அப்படின்னு ஸ்டேட் பண்றாங்க. இதெல்லாம் ஐ ஹோப் யூ நோ த மீனிங் ஆஃப் யுனக், ரைட்? ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒர்க் இது. அடுத்து பாருங்க 1977 வெரி வெரி பாப்புலர்மா எலைன் ஷோவால்டரோட A Literature of Their Own. ஸோ எலைன் ஷோவால்டர் she introduced the concept gyno-criticism. கைனோ அப்படின்னா உமன், சரிங்களா? எப்படி ஆண்ட்ரோனா மேல்னு பார்த்தோம், அதே மாதிரி கைனோனா உமன். சோ கைனோ கிரிட்டிசிசம், அதாவது விமனோட ரைட்டிங் எங்க, ரைட்? விமனோட பெர்ஸ்பெக்டிவ் லிட்டரேச்சர்ல எங்க இருக்கு? எல்லா எழுத்தாளர்களும், எல்லா உமன் எழுத்தாளர்களும் யாரதான் இமிடேட் பண்றாங்க? இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி, இப்போ லைக் ஜெயகாந்தனோட காதல் ஸ்டோரியோ இல்ல பட்டுக்கோட்டை பிரபாகரோட, பொதுவா தமிழ் மேக்சிமம் ரீட் பண்ணிருப்பீங்க, அதனால இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். பட்டுக்கோட்டை பிரபாகரோட காதல் வரிகள்லயோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து போர்ட்ரே பண்ற விதம் ரொம்ப அழகா இருப்பா. வில்லியா இருந்தானா அந்த வில்லி போர்ட்ரேல் இருக்கும். இல்ல ரொம்ப அழகான பொண்ணு, காதல் ஹீரோயின் மாதிரி பிரசன்ட் பண்ணணும், ஹீரோ காதல்ல விழணும்னா அவளோட அவளை டெஸ்கிரைப் பண்ற விதமே பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆண் பார்வையில ஒரு பெண் இருப்பாலோ அதே மாதிரி டெஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. இப்ப இதே நீங்க வந்து ராஜம், சரிங்களா, அதே மாதிரி சிவசங்கரி, சோ இந்த மாதிரி சில எழுத்தாளர்கள் இருப்பாங்க, விமன் எழுத்தாளர்கள் இருப்பாங்க. சோ அவங்களோட போர்ட்ரேலவே பாத்தீங்க அப்படின்னா ரமணின்னு ஒருத்தவங்க உண்டு நினைக்கிறேன், அவங்களும் ரொம்ப காதல் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எழுதுவாங்க. அப்படியே எப்படி இருக்குன்னா, எப்படி வந்து இப்ப நான் சொன்ன பிரபாகரனோ இல்ல ஜெயகாந்தனோ ஒரு உமனை வந்து எழுத்துல பிரசன்ட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் போர்ட்ரேல் இருக்கும். ஒரு போல்டான ஒரு போர்ட்ரேல் இருந்தது. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இருக்கிற ஒர்க்லாம் எனக்கு தெரியாது, நான் சொல்றது ஒரு 2012-13 ஸ்கூல் டைம்ஸ்ல, காலேஜ் அரியர் டைம்ல எல்லாம் நான் வாசிச்சது. ஸோ ஐம் நாட் வெரி ஷுர். இந்த இப்ப பிரசன்ட்ல வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கு. அப்போ மேபி அவங்களோட எழுத்துக்கள்ல மாற்றம் இருக்கலாம், நான் அதை வச்சு சொல்றேங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களோட ஓன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ உமன் எங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா, ரைட்? சோ இதுதான் கைனோ கிரிட்டிசிசம் அப்படின்றது,
right? So critiquing the voices of or the writing of woman's perspective by a woman. Hope you can get that point, right? இதுதான் எலைன் ஷோவால்டர் கைரோ கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதே 3 phases பிரிக்கிறாங்க. இந்த ஒர்க்கை நம்ம செப்பரேட்டா பார்க்கும்போது ஐ டிஸ்கஸ் தோஸ் திங்ஸ் ஆல்சோ. தென் 1979 நான் ஏன் இயர் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோர் தென் அ கான்செப்ட், நீங்க இயர் டெஃபினட்டா படிக்கணும். இந்த ஒர்க் இந்த ஆத்தரோடங்கிறது பக்காவா தரவு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா அடுத்து கான்செப்ட்ஸ்குள்ள வரும்போது உங்களுக்கு படிக்கிறது பயங்கர சிம்பிளா இருக்கும். சரிங்களா? அதனாலதான் நான் இப்பவுமே எல்லா கான்செப்ட்ஸையும் உள்ள திணிக்கல. நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அதனால பிலீவ் பண்ணுங்க, என்ன சொல்றோமோ அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? சோ நல்லா அதுக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்கும். தி மேட் வுமன் அண்ட் ஆக்டிக், சாண்ட்ரா கில்பர்ட் அண்ட் சூசன் குபா. இந்த கதை உங்களுக்கு தெரியும். சார்லட் பிராண்டேயோட ஜேன் ஐயர். ஜேன் ஐயர்ல என்னமா கதை? யாராவது கதை சொல்லலாமா? ஒரு பிளாக் லேடி, ஒரு கிரியோல் லேடியோட வாய்ஸே அந்த நாவல்ல இருக்காது. யாரோட வாய்ஸ் மட்டும் டாமினண்டா இருக்கும்? யாரோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் டாமினண்டா இருக்கும்? ஓகே, ஜேன் ஐயரா இருக்கலாம், ராச்செஸ்டரா இருக்கலாம். அதாவது யாரெல்லாம் வெள்ளக்காரன் இருக்கானோ, கதைக்குள்ள இருக்கக்கூடிய வெள்ளக்காரி, சரிங்களா, அவங்க எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஸ்டோரி மூவ். ஏன்னா அந்த ஸ்டோரியை எழுதுனது ஒரு ஒயிட் உமன். So all the white characters have their own perspective, have their own narration. What about the voice of a Bertha Mason? பெர்தா மேசன் எப்படிப்பட்டவங்கிற டெபிக்ஷனை ராச்செஸ்டர் தான் கதையில சொல்லுவோம். ஸ்டோரி தெரியுமா உங்களுக்கு? ஐ பிலீவ் இது பிரெஸ்கிரைப்டு தான், மேக்சிமம் இது பிரெஸ்கிரைப்டா தான் இருக்கும், ரொம்ப பாப்புலரும் கூட. ஸ்டோரி தெரியலன்னா கான்செப்ட் புரியாது. I can tell you a story in 2 to 3 lines. ஓகே, ஒண்ணும் இல்லைங்க. ஜேன் ஐயர் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வளரக்கூடியவ. சரிங்களா? ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுறாங்க. ரைட்? அங்கிள் இறந்து போயிடுவாங்க, வளர்த்த அங்கிள் இறந்து போயிடுவாங்க. ஆண்ட் ரொம்ப குரூவலா இருப்பா. சோ ஒரு போர்டிங் ஹவுஸ்ல சேர்த்து விட்டுருந்தாங்க. சரியா? சோ அங்க வந்து படிக்கிறா. ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்னு ஒரு சிநேகிதி, ஒரு ஃப்ரெண்ட். அவளோட வாழ்க்கையில அவளுக்கு அன்பு அப்படின்னா என்ன அப்படின்றத ஃபீல் அப்பா அம்மா அங்கிளுக்கு அப்புறம், சரிங்களா, அதுக்கப்புறம் அதை உணரவே இல்லை. அவ ரொம்ப பயந்து கஷ்டத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தவ ஒரு பாயிண்ட்ல அந்த ரெசிப்ரோகேஷன் ஆஃப் லவ் ஃபீல் பண்றா. அதுக்கு காரணம் ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்ற இன்னொரு குட்டி பொண்ணு, அவளே மாதிரி வயசுல உள்ள பொண்ணு. அண்ட் தென் மிஸ் டெம்பிள், டீச்சர். சோ இவங்க 2 பேர் இருக்கிறதுனால அவளோட ஸ்கூல் லைஃப் ஏதோ கொஞ்சம் காப்பாத்தப்படுது. அப்புறம் வளர்றா. ஹெலன் பர்ன்ஸ் வந்து டைஃபஸ்ல இறந்து போயிடும். இது ஒரு முக்கியமான கேள்வி. ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்ற பொண்ணு ரொம்ப ரிலீஜியஸா இருப்பா, பயங்கர ஸ்பிரிச்சுவல், கிறிஸ்டியானிட்டியில பைபிள்ல அப்படி ஒரு நம்பிக்கை. சோ கஷ்டத்துல இருந்து ஒரு விடிவு இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றான் அந்த ரிலீஜியஸ் கான்செப்ட்ஸ் மூலமா. சோ அது வந்து ஜேன் ஐயருக்கு ஒரு பெரிய ஹோப்பை கொடுக்குது. அவளும் இறந்து போயிடுறா. சோ இந்த ஜேன் ஐயர் டெவாஸ்டேட் ஆகுறா. அப்புறம் ஓவர் த இயர்ஸ் எல்லாமே சரியாகுது. தென் படிச்சு முடிச்சு அங்கேயே டீச்சரா வேலை பாக்குறா. அப்புறம் கவர்னஸா வேலை கிடைக்குது. சரிங்களா? அதுக்காக தான்ஃபீல்ட் ஹாலுக்கு போறா. சரிங்களா? அவ போற இடம் பேர் தான் தான்ஃபீல்ட் ஹால். அங்கதான் நம்ம ஹீரோ ராச்செஸ்டர், ஓகே, ஆல்மோஸ்ட் CHESTER, ராச்செஸ்டர். சோ நம்ம ஹீரோ இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. சோ அவரோட கூட இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தான் இவ டியூட்டரா போறா. கவர்னஸ்னா தெரியும் நினைக்கிறேன், டீச்சரா போறா. ஸ்பெஷலா அந்த ஒரு குழந்தைய மட்டும் என்ன பண்ணணும், கவனிக்கணும். சரிங்களா? சோ அந்த குழந்தையோட கேர்டேக்கர் பேரு கிரேஸ் பூல், GRACEPOOLE, கிரேஸ் பூல். சோ கதை இப்படி போதுங்க. கொஞ்ச நாள் போகும்போது 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யாரு? ஜேன் ஐயரும் ராச்செஸ்டரும். சோ லவ் பண்றாங்க. கல்யாணமும் ரெடி ஆகுது. இவளும் ஓகே சொல்லிட்டா. கல்யாணம் ஆகும்போது இந்த படத்துல வர மாதிரி கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராரு. யாரு? நம்ம பார்த்தோம் இல்லையா கதையோட கிரியோல் உமன் பெர்தா மேசன். அந்த மிஸ்டர் மேசன், அவர் பேர் ரிச்சர்ட் மேசன், அண்ணன். பெர்தா மேசனோட அண்ணன் ரிச்சர்ட் மேசன் கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு வராரு. ஏன்? இந்த ராச்செஸ்டருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு.
அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறா. ஜெயநாயர் நொறுங்கி போயிடுறா. சரிங்களா? சோ ஏமாத்தப்படுறா, கோவத்துல போயிடுறா. இவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. சரிங்களா? ராச்செஸ்டர் என்ன சொல்லுவான், பெர்தா மேசன் இது வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், பட் ஆசைப்பட்டு கிடையாது, அவ ஒரு பைத்தியம் அப்படின்னு ஒரு பைத்தியக்கார பட்டத்தை பெர்தா மேசனுக்கு கொடுக்குறான். சரிங்களா? ஜெயநாயர் வந்து என்னதான் அந்த கதையை கேட்டுக்கிட்டாலும் அவளால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சரிங்களா? இப்ப இந்த பெர்தா மேசனை பார்த்து பாவம் பரிதாபம் எல்லாம் இல்ல. சரிங்களா? ஜஸ்ட் அவளால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு போயிடுறா. அதுக்கப்புறம் ஒரு ரிவர் ஃபேமிலியோட இன்ட்ரோடக்ஷன் வரும். அந்த கதையை கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. ஃபைனலா பெர்தா மேசன் என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு ரூம்ல ஒரு 4 செவத்துக்குள்ள அவளை அடைச்சு போட்டிருப்பாங்க. அந்த பெரிய மேன்ஷன்ல பத்த வச்சிருவா, வீட்டே கொளுத்தி எடுத்துருவா. சரிங்களா? ராச்செஸ்டரோட பெட்ரூமுக்கு பத்த வச்சிருவா. அவன் உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம். சரிங்களா? சோ ஃபயர் ஆகும்போது ஜெயநாயர் ஜெயநாயர் அப்படின்னு அவன் கத்துவானான். சோ அவன் அங்க கத்துறது பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜெயநாயருக்கு கேட்குமா. சோ ஓடி 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 போய் காப்பாத்திடுவா. சரிங்களா? சோ அவனோட கண்ணு பாதிக்கப்படும், கால்ல பிரச்சனை இருக்கும், பட் எனிஹாவ் அவ ரொம்ப ஏஞ்சல் இல்லையா, விக்டோரியன் ஏஞ்சல். சோ என்ன பண்றா, கல்யாணம் பண்ணிக்கிறா, டேக் கேர் பண்ணிக்கிறா. கொஞ்ச நாட்கள்ல எல்லாம் சரியாகுது. பெர்தா மேசன் அந்த இன்சிடென்ட்ல அவளும் அந்த ஃபயர்ல செத்து போயிடுற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஓகே, சோ திஸ் இஸ் ஆக்சுவலி தி ஸ்டோரி ஆஃப் ஜெயநாயர். நான் ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன், நீங்க மிச்சத்தையும் ரீட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். சோ இப்ப இங்க என்ன கதை, இந்த ஃபெமினிஸ்ட் கிரிட்டிசிசம்ல சாண்ட்ரா கில்பர்ட் சூசன் குபாரோட பிரச்சனை என்ன? பெர்தா மேசன் அப்படின்னு ஒரு கிரியோ லேடிய பைத்தியகார பட்டம் கொடுத்து நீ சார்லட் பிராண்டே பிரசன்ட் பண்ணிருக்கிறாங்க. வாட் அபவுட் த வாய்ஸ் ஆஃப் த கிரியோ லேடி? ஏன் அதை நீங்க கிரியோல்னு சூஸ் பண்ணிருக்கிறீங்க அந்த லேடிய? இந்த இடத்துல அத வந்து கொஸ்டின் பண்றாங்க. இது ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபெமினிஸ்ட் டெக்ஸ்ட். 1981ல எய்ம் செய்ய உமன், பெல் ஹுக்ஸ். நம்ம ஆல்ரெடி இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற கான்செப்ட பத்தி நான் சொல்லியிருந்தேன். விமனா இருக்கிறது பிரச்சனை, அதுலயும் கருப்பினத்துல ஒரு பெண்ணா இருக்கிறது ஒரு பிரச்சனை, ரைட்? அதே மாதிரி புவரா இருக்கிறது, காசு இல்லாம இருக்கிறது இன்னொரு பிரச்சனை. சோ இந்த மாதிரி விமனுக்கு வந்து so many problems intersect together. அததான் நம்ம intersectionality. I believe you can remember that. நான் சொன்னது இத பத்தி எய்ம் செய்ய உமன்ல பெல் ஹுக்ஸ் பேசுறாங்க 1981. So far நான் சொன்ன கான்செப்ட்ஸ் கிளியரா கைஸ்? Yes, ma'am. Yes, ma'am. Okay, great. So இப்ப பாருங்க, இன் சர்ச் ஆஃப் மதர்ஸ் கார்டன், இது வந்து ஆலிஸ் வாக்கர். இந்த ஃபெமினிசம் அப்படிங்கும் போது அது ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஃபெமினிசம், அதாவது ஒயிட் லேடிஸ்க்கான ஃபெமினிசமா தான் இருக்கே தவிர்த்து அங்க பிளாக் உமனோட வாய்ஸே இல்ல. அப்ப பிளாக் லேடிஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, நாங்க எங்களுக்கு தனியா வந்து நாங்க எங்க ஈக்குவாலிட்டியை பேசிக்கிறோம், எங்க பிரச்சனையை பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது தான் உமனிசம் அப்படின்ற கான்செப்ட். இதுல முக்கியமான ஃபிகர் பார்பரா ஜான்சன், ஆலிஸ் வாக்கர். பார்பரா ஜான்சனோட எ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ். சரிங்களா? இந்த வாக்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜூடித் பட்லரோட ஜெண்டர் ட்ரபிள் 1990, ஜெண்டர் பெர்ஃபார்மேட்டிவிட்டி அப்படின்ற கான்செப்ட்ல பேசியிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தவங்க பெர்ஃபார்மேட்டிவிட்டி, ஜூடித் பட்லரோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட ஜெண்டர் ட்ரபிள்ல தான் பேசியிருக்கிறாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்க ஏன் இந்த கனா மூவி, கனா மூவி மேக்சிமம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுல அந்த ஹீரோயின் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்கிறாங்க பாத்தீங்களா? சோ அந்த கேர்ளுக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பாக்காக அவங்க வந்து ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசை. பட் நீங்க பாத்தீங்கன்னா அவ வளர்ற அந்த கிராமத்துல ஸ்கூல்லயும் சரி, சாதாரணமா கிரவுண்ட்லயும் சரி, பெருசா கிரிக்கெட் யாரும் விளையாட மாட்டாங்க, லேடிஸ் விளையாட மாட்டாங்க, இவளையும் பெருசா சேர்த்துக்க மாட்டாங்க, ரைட்? அண்ட் தென் விளையாடே போனாலும் ஊர்ல இருக்கக்கூடிய லேடிஸே என்ன பேசுவாங்க, பொம்பளை பிள்ளை கிரிக்கெட் விளையாடுறா, ஆம்பளை பிள்ளைங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறா பாரு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி டெம்ப் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவுமே அதை நிறைய தடவை சொல்லி காமிச்சு, போட்ட பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லி. சோ திஸ் இஸ் வாட், ரைட்? ஜெண்டர் உமன் அப்படிங்கும் போது யூ ஹாவ் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரைட்? யூ ஹாவ் சர்டன் கன்வென்ஷன்ஸ், ரூல்ஸ் டு பி ஃபாலோ. நீ பொண்ணா, சோ நீ இதைதான் பண்ணணும், இதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கா சொசைட்டில ஒரு நார்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. she is supposed to do those actions which is permitted by the society, right? இததான் நீ பொண்ணு, நீ இததான் பண்ணணும். நீ ஆம்பளை பையன், அது வந்து பொண்ணுக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைங்க, ஆம்பளைங்களும் அதான். சரிங்களா? ஆம்பளைங்களும் என்ன பண்ணக்கூடாது,
தே ஷுட் பி போல்ட், கோலையா இருக்கக்கூடாது, ரொம்ப போல்டா வீரமா இருக்கணும். ஸோ ஆண்கள்னா வீரம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அப்ப பெண்களுக்கு வீரம் இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வரும். சரிங்களா? சோ ஆண்களும் என்னவா இருக்கலாம், கோலையா இருக்கலாம், தப்பு கிடையாது. ரைட்? சோ அதே மாதிரி ஆண்களுக்கும் துக்கமா இருந்ததுன்னா அழலாம், அதுவும் தப்பு கிடையாது. சோ திஸ் ஆர் வீக் ஆன குவாலிட்டிஸ் விமனோட மட்டும் ஃபிட் பண்றது தப்பு. ரைட்? ஹியூமனா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆல் த இமோஷன்ஸ் வில் பி தேர். ரைட்? சோ இதுதான் வந்து இங்க பேசுறாங்க ஜுடித் பட்லர். விமன் ரிலேட்டட் டு விமன் இன்னும் கொஞ்சம் பேசுறாங்க, அவ்வளவுதான். 1993 பாடிஸ் தட் மேட்டர், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜுடித் பட்லரோட அனதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ரைட்? சோ இப்போ இன்னும் talk about the materiality of the bodies, what the body needs, அத பத்தி பேசியிருக்கோம். வாம்ஸ் அண்ட் ட்ராம்ஸ், கேமிலி பக்லியா, இது ஒரு தடவை எக்ஸாம்ல மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாம்பா. வாம்ஸ் அண்ட் ட்ராம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங், கேமிலி பக்லியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1995ல ரேசிங் ஜஸ்டிஸ் அண்ட் ஜெண்டரிங் பவர், ஜானி மாரிசனோட எடிட்டட் ஒர்க் இது. ஃபெமினிஸ்ட் தாட், ரோஸ்மேரி டாங், இந்த ஒர்க் எல்லாம் ப்ளீஸ் தர வேண்டும். ஓகே, சோ இப்போ நம்ம இதுல இருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்துடலாம். I have exceeded the time. So கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஆஃப்டர் தட் லிட்டரரி டெக்ஸ்ட்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பார்த்து முடிச்சுட்டு தென் வில் கண்டினியூ. ஓகே, ஸோ ஸ்டே பேக், ட்ரை டு ஆன்சர் த கொஸ்டின். நடத்துறதை விட திருப்பி திருப்பி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இன்னும் நல்ல தரவாகும். ஓகே, now tell me, problem that has no name, இந்த ஃபேமஸான லைன் வரக்கூடிய ஒர்க் என்ன? Am I in the line? Feminine mystique. Feminine mystery. Feminine mystique. ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணப்படுது. சரிங்களா? Feminine mystique. Then feminism is for everybody. இது யாரோட ஒர்க்? இவங்க ஏன் செய்ய உமனும் எழுதியிருப்பாங்க. Bell hooks. Good. So ஏன் செய்ய woman, feminism is for everybody. Please remember that. Now, performativity யாரோட கான்செப்ட்? Judith Butler. Good. Womanism coin பண்ணது யாரு? Alice Walker. Yeah, good. Bodies that matter, 1993 book by Judith Butler. Okay, good. Penis envy theory, இது யாரு ப்ரொபோஸ் பண்ணா இந்த தியரிய? Penis envy theory. Freud. So இத கிரிட்டிக் பண்ற 1970 புக் என்ன? ஆத்தர் யார்? Sexual Politics, Kate Millett. Good. Sexual Politics. German Breed. Yes. 1970ல எழுதின Sexual Politics. It is by Kate Millett. Okay. Literature of their own, 1977 book by Literature of their own. Okay. Rochester, எதுல வரக்கூடிய கேரக்டர்? Rochester. Bertha Mason. ஜேன் ஐயர்லயும் வருவாங்க. இந்த உமனை சென்ட்ராரா வச்சுதான் மேட் விமன் அண்ட் ஆர்டிக் எழுதியிருப்பாங்க. ஓகே, கேன் யூ டெல் மீ தி ப்ரீக்வல் ஃபார் ஜேன் ஐயர்? இதோட ப்ரீக்வல் என்ன? இந்த நாவலோட ப்ரீக்வல்? குட். நீங்க சொன்னவங்க கொஞ்சம் சாட் பாக்ஸ்லயும் போட்டுருக்கப்பா, மத்தவங்களுக்கு தெரியும். The White Sargasso by Jean Rice. Okay, where the heroine is named Antoinette Hathaway. Antoinette Hathaway is the heroine. Okay, it is a prequel, I repeat. Feminist Thought, a comprehensive introduction, 1997 book by Rosemary Tong. Good. One is not born but becomes a woman. இது எதுல வரக்கூடிய லைன்? Second sex. Okay. Second sex. இப்போ ரிப்பீட் கொஸ்டின்ஸ் மறுபடியும் கேக்குறேன். பெனிஸ் என்வி தியரி ஃப்ராய்டோடதுங்க. இத கிரிட்டிக் பண்ணக்கூடிய கேட் மில்லட்டோட ஒர்க் என்ன? Sexual Politics.
ஓகே, கைனோ கிரிட்டிசிசம் எலைன் ஷோவால்டரோட டேர்ம். இந்த டேர்மை எந்த புக்ல காயின் பண்ணிருப்பாங்க? அந்த புக் 1977 பப்ளிகேஷன். literature of their The literature of the லிட்ரேச்சர் ஆஃப் தேர் ஓன். குட் குட். எ காம்ப்ரிஹென்சிவ் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது இன்னொரு டைட்டில். இட் இஸ் பை ரோஸ்மேரி டாங். ஓகே, வாட் இஸ் த புக் நேம்? அந்த புக்கோட another டைட்டில் வந்து எ காம்ப்ரிஹென்சிவ், அதாவது சப்டைட்டில் வந்து எ காம்ப்ரிஹென்சிவ் இன்ட்ரோடக்ஷன் பை ரோஸ்மேரி டாங். feminist thought. கரெக்ட் கரெக்ட், ஃபெமினிஸ்ட் தாட். ஓகே, இன் சர்ச் ஆஃப் மதர்ஸ் கார்டன் அப்படின்றது ஆலிஸ் வாக்கரோட ஒர்க்குங்க. இதுல ஒரு டேர்மை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹியூமனிசம். குட் குட். ப்ராப்ளம் தட் ஹஸ் நோ நேம். இது இந்த கோட் எதுல வரும்? feminine mistake. குட் குட், ஃபெமினைன் மிஸ்டேக். ஜெண்டர் பெர்ஃபார்மேட்டிவிட்டிய பத்தி ஜுடித் பட்லர் எந்த புக்ல பேசியிருப்பாங்க? Gender trouble. The body that matters. ஜெண்டர் ட்ரபிள்ல பேசியிருப்பாங்க. சரியா, ஜெண்டர் ட்ரபிள்ல பேசியிருப்பாங்க. ஃபர்தரா அந்த கான்செப்ட பாடிஸ் தட் மேட்டர்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. பட் த ஃபர்ஸ்ட் புக் அப்படிங்கும் போது நீங்க வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். பார்பரா ஜான்சனோட எ வேர்ல்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு? 1987. தெரியலன்னா இனி ஞாபகம் வச்சுக்கோங்க, 1987. ஓகே, ஸோ கைஸ் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். மண்டே என்ன பண்ணுங்க, டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துருங்க. 15 மினிட்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவேன். ரைட் எழுதி செல்ஃப் கரெக்ட் பண்ணுவீங்க. சொல்லுங்கப்பா யார்? Ma'am, Barbara Johnsonோட ஒர்க் ஒரு தடவை சொல்லுங்க. A world of difference, ma. A world of Okay, thank you. difference. Thank you. Yeah. Thank you. See you on